தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 11வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறைவன் துணையோடு நீங்கள் துவங்கி இருக்கின்ற இந்த நாளும், இந்த நாளில் உங்கள் வாழ்வும் உங்கள் உள்ளமும் இல்லமும் இறை உறவில் நிலைத்து பாதுகாக்கப்பட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் நீங்கள் தொடுகின்ற காரியங்கள் எல்லாம் இறைவன் உங்களுக்கு வாய்க்கச் செய்வாராக. உங்களுக்கு எதிராக இருக்கின்ற எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அதில் உங்களை விடுதலையை காணச் செய்தருள்வாராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள் அனைத்திலிருந்து கடவுளை காப்பாராக. இயேசுவின் வல்லமையான கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக. அன்பு சொந்தங்களே, இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது எலிசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. எலியாவினுடைய வல்லமையான செயல்பாடுகள். தீவட்டி போல எரிந்தார், தீயை போல சுடர்விட்டு எரிந்தார், எல்லா விதம் பாவிகளை நொறுக்கினார், அனைவரையும் ஆண்டவருடைய அன்பை சுவைக்கச் செய்தார், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார், வானத்திலிருந்து தீயை பொழிய பயனார் என்று சொல்லி எலியா செய்த வல்லமையான செயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல எலிசா செய்த செயல்களும் இறைவனுடைய வார்த்தையை துணிவோடு எடுத்து போதித்தது, எவருக்கும் எதற்கும் அஞ்சாமல் இறைவனுக்கு சான்றாக இருந்தது என்கின்ற அவருடைய செயல்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது இறைவாக்கினுடைய பணி என்ன என்பதைத்தான் இது மிக முக்கியமாக அடிக்கோடிட்டு காட்டுவதாக இருக்கின்றது. இறைவன் இறைவாக்கினை தேர்ந்தெடுக்கின்றார், அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுக்கின்றார். யாக்கோப்பு தன் திருமுகத்தில் சொல்வதை போல எலியா நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் ஜெபித்தார், வானம் மழை பொழிந்தது, மீண்டும் ஜெபித்தார், வானத்தின் மழை பொழிவு நின்று போனது என்கின்ற அந்த வார்த்தைக்கேற்ற போல அற்பமான மனிதர்களாக இருக்கின்ற இறைவாக்கினர்கள் இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார், தன் ஆவியால் நிறைக்கின்றார், உடனிருந்து செயலாற்றுகின்றார். இறைவனுடைய வாயாக இறைவனுடைய உள்ளத்தின் எண்ணங்களை செயல்படுத்துகின்ற அவருடைய அவயங்களாக இறைவன் இறைவாக்கினர்களை மாற்றுகின்றார். இவையெல்லாம் எதற்காக? தன் ஆவியை பொழிந்து அவர்களை தன் வல்லமையால் நிறைத்து அவர்களை பயன்படுத்துவது எதற்காக? அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்ற 3 காரியங்கள். ஒன்றாவதாக, ஆண்டவருடைய சினம் சீற்றமாக மாறுவதற்கு முன் அதை தணிப்பதற்காக. உதாரணம் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலிலே ஆபிரகாம் சோதோம் கொமாராவுக்காக ஜெபிப்பார். ஆண்டவர் சோதோம் கொமாருடைய பாவம் பெருகிய பொழுது அதன் மீது சீற்றம் கொண்ட கடவுள் அதை அழிக்க முற்படுகின்ற பொழுது அதை ஆபிரகாமுக்கு தெரிவுபடுத்துகின்றார். ஆபிரகாம் தன்னுடைய பரிந்துரையின் வழியாக அந்த சினத்தை சீற்றமாக மாறாமல் எப்படியாவது அந்த நகரத்தை மக்களை காக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசுவதாக இருக்கின்றது. விடுதலை பயனுள் 32ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் பொன் கன்றை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வார்கள். அப்பொழுது கடவுள் சொல்லுவார், நீ ஒதுங்கி நின்று கொள், உனக்கென புதிய இனத்தை உருவாக்கி கொடுப்பேன், இவர்கள் அழிப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது மோசே இறைவனுக்கு முன்னால் நின்று இறைவனுடைய மகிமை எடுத்துச் சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசுவார், மன்றாடுவார். கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டு என்று சொல்லப்படுகின்றது. எண்ணிக்கைகள் 16 படிக்கின்ற பொழுது கோராக்கு மற்றும் லேவியர்கள் ஒரு சிலர் இணைந்து கொண்டு மோசே ஆரோனுக்கு எதிராக பாவம் செய்ய முற்படுகின்ற பொழுது, அவருக்கு எதிராக பேசுகின்ற பொழுது அங்கே கடவுள் அவர்கள் அழிக்க முற்படுவார். அப்பொழுதும் மோசேவும் ஆரோனும் மக்கள் சார்பாக ஆண்டவரின் முழந்தால் வடியிட்டு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவர்களிடம் பரிந்து பேசுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இறைவாக்கின முக்கியமான பணி கடவுளுடைய சினம். மக்கள் பாவம் செய்து குற்றம் புரிந்து கடவுளை புறக்கணித்து அவருக்கு எதிராக வாழ்ந்து அவருக்கு நிந்தை அவமானம் கொடுக்கின்ற பொழுது எழுகின்ற சினம் சீற்றமாக மாறி அவர்கள் தண்டனை பெறுவதற்கு முன்னால் இறைவாக்கினர்கள் மக்களுக்காக பரிந்து பேசுகின்ற, மக்களுக்காக இறைவனை மன்றாடுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. இரண்டாவதாக, தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கு இவனுடைய வல்லமையான ஆசீர்வாதம் மிகுந்த செயல்பாடுகளை சொல்லி ஒன்றுமில்லாமையிலிருந்து இவர்களை படைத்து இவர்களை வழி நடத்தினீர், இதோ இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்ற சொல்லி கடவுளுடைய உள்ளத்தை மகன் பக்கம், அதாவது பிள்ளைகள் பக்கம் திருப்புகின்ற, இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கின்ற, இவனுடைய மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கின்ற
ஒப்புரவுபடுத்துகின்ற ஒரு பணியை இந்த இறைவாக்கியங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவதாக, யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் மீண்டும் அழிந்து போன பாவ சாபத்தாண்ட தண்டனைகளால் வீழ்ந்து போனவர்களை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்வது, மீண்டும் அவர்களுக்கு இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொடுப்பது, இறை உறவிலை வாழ அவர்களுக்கு துணை புரிவது, மக்களை ஆண்டவன் அருகிலே கொண்டு வந்து சேர்த்து தந்தையோடு கடவுளோடு ஒப்புரவாக்குகின்ற பணியும் இந்த இறைவாக்கினர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஒப்புரவையற்ற இறைவாக்கினராக விளங்கிய எலியாவும் எலிசாவும் இந்த பணியை செய்தார்கள். இன்று அவருடைய இறைவாக்கினர்களாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இறைவனுடைய இறைவாக்கினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாமும் இந்த பணியை செய்ய வேண்டும். நம்முடைய சிறு சிறு ஒருத்தல்கள் வழியாக, ஜெபங்கள் வழியாக, பரிந்துரை மன்றாட்டுகள் வழியாக பிறர் கடவுளுக்கு எதிராக செய்கின்ற குற்றம் குறைகளுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்பவர்களாக, அவர்கள் மனம் மாறுவதற்கு இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுப்பவர்களாக, இறைவனை அவர்கள் ஒப்புரவாக்க நம்முடைய ஜெபத்தால் மட்டுமல்ல, நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கையினாலும் இறைவன் துணை கொண்டு அவர்கள் அருகிலே சென்று அவர்களுக்கு அறிவுரை வழங்குவது, இறை வார்த்தையை எடுத்து சொல்லுவது, இறைவனுடைய மன்னிப்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது, இந்த செயல்கள் வழியாக ஒப்புரவு பணியை செய்கின்ற பொழுது நாமும் இறைவாக்கின பணியை செய்கின்றோம். இந்த பணிக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றதை உணர்ந்து நாம் வாழ்வோம். இப்படி நாம் இறைவாக்கினர்களாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் ஒருவேளை நாம் பலவீனர்களாக இருந்தால், ஆண்டவருக்கு சினமூட்டுபவர்களாக இருந்தால், ஆண்டவரை விட்டு விலகி நிற்பவர்களாக இருந்தால் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். எலியா எலிசா எவ்வளவுதான் அற்புதத்தை செய்தும் இறைவனுடைய வல்லமை எடுத்து எம்பியும் இஸ்ரேல் மக்கள் மனம் மாறவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் பாவத்தை விட்டு விலகவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கடின உள்ளம் இங்கே காட்டப்படுகிறது. நம்முடைய வாழ்வில் ஒரு சில நேரங்களிலே இந்த கடின உள்ளம் எவ்வளவுதான் கடவுள் அற்புதங்களை செய்தாலும், எத்தனையோ இறை மனிதர்கள் வழியாக நமக்கு இறை அன்பை எடுத்துச் சொன்னாலும் நம்முடைய கல்லான இதயம் ஒரு சில நேரங்களில் உடைக்கப்படுவது இல்லை. ஆகவே நம்முடைய கல்லான இதயத்தை எடுத்து போட்டு கனிவுள்ள இதயத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பின் வழியாக, இறைவனுடைய அருளின் ஆசையின் வழியாக நம் வாழ்வில் நடக்கின்ற அற்புதங்கள் வழியாக ஆண்டவரை கண்டுகொள்ளவும், நாம் கண்டுகொண்ட இயேசுவை, நாம் கொண்டுகொண்ட ஆண்டவரை, அனுபவித்த ஆண்டவரை பிறருக்கு எடுத்துச் சொல்லி அவர்களையும் ஆண்டவர்களை கொண்டு வருகின்ற ஒப்பற்ற பணியாளர்களாக மாற்றுவோம். இறைவன் கரங்களிலே நாம் இறைவாக்கினராக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை உணர்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம், அயலாரையும் அன்பு செய்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.